சத்யா, எனக்கு புரியல. எப்படி இது? புரியலனா? என்னமோ உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. ஏய், நான் உன்ன அப்படி சொல்லல. நம்ம இத பிளானே பண்ணலையே. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனும் கூட தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலனா கோவத்துல கத்துவியா? ஏய், நான் உன்ன கோவத்துல கத்தல. இப்போ எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுற? ஏய், நான் எப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணேன்? நீ எல்லாம் வச்சுக்கிட்டு சத்தியமா ஒன்னு வச்சுக்கிட்டு முடியாது. முடியாதுனா அப்ப கலெக்ட்லான்னு சொல்றியா? அதுக்கு தானே நீ ஆசைப்படுற. அது எப்படிடி? இங்க பார், அது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, நம்ம குழந்தை. சத்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. உட்காரு. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? ஏங்க எப்பவுமே நான் தானே கொண்டு வருவேன், இப்போ என்ன? அது அப்போ, ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏய், என்ன பண்ற? செப்பல் எடுக்க போனுங்க. நீ சும்மா இரு, ஓகேவா? இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாதே. அது அப்போ, ஆனா இப்போ இப்போ ஓகே சார். எல்லா கரெக்ஷன் நான் பாத்துறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஏய் சத்யா, எங்க போற? துணி காய போட போறேங்க. இரு, நான் வரேன். குடு, நான் காய போடுறேன். எப்பவும் நான் தானே காய போடுவேன். அது அப்போ, ஆனா இப்போ ஏய், என்ன பண்ற? சாய போனுங்க. என்ன நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? இரு. இப்ப சாஞ்சுக்கோ. எனக்கு வேண்டாம், நானே வச்சுக்கிறேங்க. அதெல்லாம் அப்போ, ஆனா இப்போ ஆமா, பிரியாணி பம்ப் தான். என்ன உள்ள போயிட்டு வரா? என்னாச்சு அவளுக்கு? சத்யா, என்னாச்சுமா? வாந்தி வர மாதிரி இருக்குன்னு உள்ள போனா வாந்தியே வர மாட்டேங்குதுங்க. வெளியே வந்தா அதே ஃபீலா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. சரி, ஓகே. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்தீனா எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? சத்யா, ஓகேவாமா? முடியலங்க. இது சரிப்பட்டு வராது.
கிச்சன் ஏதோ சத்தம் கேக்குது. இவன் எங்க இருக்கா? அப்போ அங்க என்ன சத்தம்? ஒருவேளை திருடுங்க எதுவும் வந்துட்டானா? ஐயோ, இவளை டிஸ்டர்ப் பண்ணாம போய் என்னன்னு பார்த்துட்டு வர வேண்டியதான். ஒரே போடு. அடி பாவி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பசிச்சுதான் உங்ககிட்ட கேட்டா காலையில இருந்து 3 பிரியாணி, 2 ஆம்லெட், 4 தோசை, 2 வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்ச கம்னு படுன்னு சொல்வீங்க. அதனாலதான் உங்களை எழுப்பாம நானே வந்துட்டேன். ஆமா, நீ இங்கன்னா அப்போ அங்க? அது பெட்ஷீட்டும் பில்லவும் வச்சு ஏமாத்திட்டேன். உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதான். அவ்வளவு அறிவு. சரி சரி, சாப்பிட்டது போதும், வா போலாம். ஏங்க என்ன? பசிக்குதுங்க, 2 தோசை ஊத்தி தரீங்களா? உன்னை அப்படியே போட்டணும். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சமைக்கலான்னு கிச்சனுக்கு வந்தம்மா. நீ எந்திரிச்சே இல்லையா? ஏய் சொல்லுடி, என்ன பண்ற நீ? சரி, ஏதாச்சும் சமைச்சியா? உனக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏய் சொல்லுடி, நல்லா தானே இருக்க? அம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பாய். ஏங்க ஃபுட் ஆர்டர் பண்ணோம், அவ்வளவுதானே? பண்ணிட்டா போச்சு. கொஞ்சம் தூக்க கலக்கமா இருக்கு, கடைக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. ஏங்க அந்த ஃபோன் மாத்திரம் எடுத்து சார்ஜ் போட்டுறீங்களா? தூக்கமா வருது. ஏங்க ஒரே டயர்டா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு நானே போயிட்டு வரணும், அதானே? அப்படியே அந்த கதவை போட்டு சாவி எடுத்துட்டு போயிடுங்க. குட் நைட்ங்க. சரிம்மா, நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். அப்புறம் கிச்சனில் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம மதியம் சாப்பிட்டு நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? சரிங்க. சத்யா, என்னாச்சுமா? ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்லைங்க, நீங்க ஆஃபீஸ் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குது. வீட்டுக்குள்ள என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வேணா எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறீங்களா? அது இல்லைம்மா, நான் ஏற்கனவே இந்த வீக்கில் 2 நாள் லீவ் போட்டேன். மறுபடியும் எல்லாம் கேட்டால் பர்மிஷன் கிடைக்காது. அப்போ எனக்காக லீவ் போட மாட்டீங்களா? ஏய், நான் அப்படி சொல்லம்மா. அப்போ லீவ் போடுறீங்களா? இதுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்களா? சரி, ஓகே, இரு. நேற்று ரைட்டு முடிச்சு வைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இன்னும் நீ முடிக்காம வச்சிருக்க. இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள எனக்கு ப்ராஜெக்ட் வரலன்னு வைங்க, உன் வேலையை விட்டு தூக்கிறத விட எனக்கு வழியே இல்லை. வெய்யா போன. சத்யா, நான் பேசினேன், பர்மிஷன் கிடைக்கலம்மா. நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஆமா ஆமா, நீங்க ஆபீஸ்க்கே போயிடுங்க. உங்களுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிடுறது? காசுக்கு என்ன பண்றது? குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பணம் என்ன மரத்துல காக்குது? நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. அப்போ நான் நிஜமாவே போட்டுமா? ஆமா, போங்க போங்க, சீக்கிரமா போங்க. சீக்கிரமா போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. போங்க. பைத்தியமாவ. சத்யா, சொல்லுங்க. நீ டைமுக்கெல்லாம் சாப்பிட்றதானே? சாப்பிட்றேனே. ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? நான் டைமுக்கு சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். நிஜமா தான் சொல்றியா, இல்லை வாமிட் வரமா இருக்குன்ட்டு நீ ஏமாத்துறியா? நான் எங்க ஏமாத்த போறேன்? எனக்கு புரியல. ஏய், நான் அப்படி சொல்லடி. பின்ன வேற எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இது நம்மளோட குழந்தை, இதுல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் பண்ற சின்ன கேர்லெஸ் விஷயம் கூட நம்ம குழந்தைய பாதிக்குங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். புரியுதா? ஏய், நான் ஒரு கன்ஃபர்மேஷன் தாண்டி கேட்டேன். தெரியுது தெரியுது. என்ன தெரியும் உனக்கு? முதல்ல இந்த மாதிரி பேசுறத கிட்ட நிறுத்து. நிறைய இடத்துல நீ கேர்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருக்க. நானா? பின்ன என்ன நானா? நானும் முடிஞ்ச அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸா இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கேன். இங்க பார், இது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, நம்ம குழந்தை. உனக்கு இருக்கிற அதே அக்கறை எனக்கும் இருக்கும். எனக்கு ஏதோ பாசம் இல்லாத மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஆமா, எனக்கு மட்டும் இல்லையா? என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். டெய்லி தூக்கம் இல்லாம டயர்டா வாமிட்டிங் சென்ஸோட நான் மட்டும் ஜாலியாவா இருக்கேன்? சரி, ஓகே. இங்க பாரு,
எனக்கு புரியுதுமா. இது ஃபர்ஸ்ட் மந்த் தானே, இன்னும் நமக்கு 9 மாசம் இருக்கு. நாம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பனோ கண்டிப்பா இருப்பேன். ஓகேவா? சரி ஓகே. சாரி. நான் உன்னை கேட்குமா? என்னம்மா? ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா?